வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய், இந்த மிளகாய்களில் எது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை பற்றி பார்க்கலாம். உணவுக்கு காரமும் சுவையும் சேர்ப்பதில் மிளகாய்க்கு முக்கிய பங்கு இருக்கிறது. காரமான உணவை விரும்புபவர்கள் மிளகாயின் சுவையை ரசிப்பார்கள். பச்சை மற்றும் சிவப்பு நிற மிளகாய்கள் அதிகமாக பழக்கத்தில் இருக்கிறது. இவற்றில் விட்டமின் ஏ, B6, C, இரும்பு, தாமிரம், பொட்டாசியம், புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி பீட்டர் கரோட்டின், கிரிப்டோசாக்டின், லுடீன் சாந்தின் போன்ற உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்கும் பொருட்களும் உள்ளடங்கி இருக்கிறது. பச்சை மிளகாய் உணவில் காரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டாலும் அதனை சாப்பிடுவதால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. பச்சை, சிவப்பு இவற்றில் எந்த வகை மிளகாய்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக நன்மை பயக்கும் என்பது பற்றி மேலும் பார்க்கலாம். பச்சை மிளகாய் செரிமானத்தை மேம்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதில் நார்ச்சத்து இருப்பதால் செரிமான செயல்முறைகள் எளிதாக நடைபெற உதவுகிறது. மேலும் குடலும் ஆரோக்கியமாக இருக்குமா. அதே போன்று பச்சை மிளகாய் எடையை குறைக்கவும் உதவுகிறது. ஏனெனில் இதில் கலோரிகள் இல்லை. அதே நேரத்தில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் துணை புரிகிறது. இதில் இருக்கும் விட்டமின் ஏ கண்களுக்கும் சருமத்திற்கும் நன்மை தருகிறது. அதே போன்று பச்சை மிளகாயில் இருக்கும் பீட்டா கரோட்டின் இதயம் நன்றாக செயற்பட உதவுகிறதாம். மேலும் பச்சை மிளகாய் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். தொடர்ந்து பச்சை மிளகாயில் இருக்கும் விட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆக்சினேட்டியாக விளங்குகிறது. புற்றுநோயில் இருந்து பாதுகாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகளை கொண்டிருப்பதால் நுரையீரல் புற்றுநோய், வாய்வழி புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறைகிறதாம். பச்சை மிளகாய் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக பாதுகாப்பு கவசமாக செயற்படுவதாக பல ஆராய்ச்சிகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இதே போன்று சமையலில் சிவப்பு மிளகாய் தூள் சேர்ப்பது உணவின் சுவையையும் நிறத்தையும் மேம்படுத்துகிறது. பச்சை மிளகாய் மற்றும் சிவப்பு மிளகாயின் ஊட்டச்சத்துக்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இல்லை. சிவப்பு மிளகாயை உலர்த்தும் போது அதில் உள்ள நீரின் அளவு குறைந்து விடுகிறது. சிவப்பு மிளகாயில் இருக்கும் கேப்சைசின் உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை துரிதப்படுத்துகிறதாம். மனநிலையை மேம்படுத்தும் மகிழ்ச்சியான ஹோர்மோன்கள் உருவாக தூண்டுகிறது. மேலும் சிவப்பு மிளகாயில் போதுமான அளவு விட்டமின் சி இருக்கிறது. இது மற்ற விட்டமின்கள் உடலில் போதுமான அளவு உறிஞ்சப்படுவதற்கு உதவுகிறதாக சொல்லப்படுகிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கவும் நோய்களுக்கு எதிராக போராடவும் துணை புரிகிறது. சிவப்பு மிளகாயில் இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்த அளவை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. சமீபத்திய ஆய்வுகளின்படி இரத்த சர்க்கரையை குறைக்க சிவப்பு மிளகாய் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இதய நோய்களின் அபாயத்தை குறைப்பதிலும் சிவப்பு மிளகாய்க்கு முக்கிய பங்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதுடன் இரத்த உறைவை தடுக்கவும் செய்கிறது. சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய் இரண்டுமே ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருப்பதாகவே கருதப்படுகிறது. அவற்றை முறையாக உட்கொள்ள வேண்டும். உதாரணமாக பச்சை மிளகாயை எப்போதும் பச்சையாக பயன்படுத்தப்படுகிறது. பச்சையாகவும் சாப்பிடலாம். ஆனால் உலர்ந்த சிவப்பு மிளகாய் பெரும்பாலும் மசாலா பொருட்களுடன் கலக்கப்படுகிறது. சிவப்பு மிளகாயை தூளாக பயன்படுத்துவதை விட நேரடியாக உலர்ந்த மிளகாயாக பயன்படுத்துவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.